வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 26ஆம் நாள். மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு எப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடுறான்னு பாப்போமா? பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். பார்வதி தேவியை தன்னில் பாதியாக கொண்டவனே, பார்வதி தேவியின் துணைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, இரக்க குணம் கொண்டவனே, எப்படிப்பட்டவன் சிவபெருமான்? எல்லோருக்கும் அருள் புரியக்கூடியவன் இல்லையா? கேட்டவர்களுக்கெல்லாம் இறங்கி வந்து அருள் புரியக்கூடியவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கே இருக்கிறார் தெரியுமா? அழகிய வயல்கள் சூழ்ந்த, செந்தாமரை மலர்ந்திருக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான். திருப்பெருந்துறையிலே பள்ளி கொண்டிருக்கின்ற சிவபெருமானே, உன்னுடைய பக்தர்களுக்கு நீ அருள் செய்கிறாய். எப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் உன்னை தேடி வருகிறார்கள் தெரியுமா? தன்னுடைய குடும்பம், பந்தம், பாசம் எல்லாவற்றையும் அறுத்துவிட்டு நமச்சிவாயா என்கிற நாமத்தை மட்டும், நமச்சிவாய மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு உன் பாதங்களை சரணடைய வருகிற பக்தர்களும் இருக்கிறார்கள். சில பெண்களும் கூட அவர்களுக்கு உகந்த அளவிலே தன்னுடைய கைகளை எல்லாம் கூப்பிக்கொண்டு ஒரு குடும்ப பெண்ணாக, ஒரு குடும்பத்தை தாங்கி அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய பெண்களும் கூட உன்னுடைய பாதங்களை சரணடைய உன்னை நாடி வந்து தொழுகிறார்கள். இப்படி எல்லாருக்கும் காட்சி தரக்கூடிய எம்பெருமானே, எனக்கும் நீ காட்சி கொடுத்து அருள் கொடுத்து முக்தியை தர வேண்டும், என்னை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும், எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். கண்ணில் நீர்மழி பந்தவாசங்களை அறுத்து வருகிற பக்தர்களும் இருக்கிறார்கள். குடும்பம் என்கிற வலைக்குள்ளே இருந்து கொண்டு வருகிற பெண்களும் கூட வந்து சிவபெருமானை தொழுகிறார்கள். இப்படி எல்லாருக்கும் காட்சி தருகிற சிவபெருமான் எனக்கும் காட்சி தர மாட்டாரா? அருள் பாலிக்க மாட்டாரா? முக்தி தர மாட்டாரா? அதனால எனக்கு முக்தி தர வேண்டும் என்று மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுகிறார். நாமும் இந்த நல்ல நாளில் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.